வணக்கம். எல்எஸ்கும் அதிலிருந்து பேசுகிறேம்மா. அதை பாருங்க, நான் வந்து இட்லிக்கு வந்து பஞ்சு மாதிரி வரத்துக்குன்னு எதுவுமே கலக்காம வெறும் அரிசி, உளுந்து, வெந்தயம் மட்டும் போட்டு நான் உங்களுக்கு இட்லி பந்து மாதிரி எப்படி வருதுன்றதை காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நான் வந்து இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் நான் கூச்சி தான் அளக்கிறேன். அரிசி 1, இட்லி அரிசி மாதிரி சாதா கடையில் வைக்கிற இட்லி அரிசி தான் இது. 2, 3, 4 கூச்சி தான் அளந்திருக்கேன் நான். 4 போட்டுட்டேன். இது வந்து ரேஷன் அரிசிமா, புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி. அதுவே நான் கூச்சி அளந்துக்கிறேன். 1 டம்ளரு ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி. இது வந்து பச்சை அரிசி. ரேஷன் அரிசி தான் போட்டேன் நான், பச்சை அரிசி. இதுவே நான் கூச்சி அளந்துக்கிறேன். 6 டம்ளர் மொத்தம் போட்டிருக்கேன். 6க்கு 1 உளுந்து. நீங்கள் தலை தட்டி அளந்தீங்கன்னா தலை தட்டி அளந்துக்கோங்க அரிசி. அதே மாதிரி நீங்கள் வந்து குவிச்சி அளந்தீங்கன்னா உளுந்து அதே மாதிரி குவிச்சி அளந்துக்குங்க. 6க்கு 1 உளுந்து. இந்த பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இதை கழுவி நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் அரைக்க சொல்ல காட்டுறோம்னா அதை கழுவி எடுத்துகிட்டு வரேன்.